இந்திய மக்களுக்கு எனது வணக்கம். இந்த மத்திய அரசு ஏழைகளுக்கான அரசு. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நேற்று வெளியிட்ட செய்தியோடு இது நின்றுவிடப் போவதில்லை. மீண்டும் 3 திட்டங்கள் விரைவில் வெளியிட இருக்கிறேன். இந்திய பிரதமராக இதை வெளியிடுவது எனது கடமை. ஏனென்றால் அப்துல் கலாமின் எண்ணங்கள் போல இந்த இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்பதே இந்த பாரத பிரதமரான எனது முதல் கடமை. இதனால் எனது அடுத்த 3 திட்டங்களும் விரைவில் வெளிவர இருக்கிறது. அந்த 3 திட்டங்கள் அடுத்ததாக கல்வி. இந்தியா வல்லரசாக வேண்டுமென்றால் கல்வி மிக முக்கியம். எனவே அனைத்து கல்வி நிலையங்களையும் அரசே ஏற்று நடத்தும். அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் அரசு நிறுவனமாக மாற்றப்படும். இரண்டாவது, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் குறிப்பிட்ட நிலங்கள் மட்டுமே சொந்தமாக்கப்படும். அதற்கு அதிகமுள்ள நிலங்களை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். நிலம் இல்லாதவர்கள் அரசிடம் பணம் செலுத்தி நிலம் பெற்றுக்கொள்ளலாம். இதனால் ஒரு தனி இந்திய குடிமகன் 1000 ஏக்கர் 10,000 ஏக்கர் என்று நிலங்கள் வாங்குவதையும் நிலங்கள் சுரண்டப்படுவதும் தடுக்கப்படும். மூன்றாவதாக நீர். ஒரு நாடு வளம் பெற வேண்டுமென்றால், வல்லரசாக வேண்டுமென்றால் நீர் மேலாண்மை மிக முக்கியம். மூன்றாவதாக நான் செய்யப்போகும் செயல் நீர் மேலாண்மை. அனைத்து இந்திய நதிகளும் இணைக்கப்படும். இணைத்து முடித்தவுடன் குடிநீர் விற்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்கப்படும். எனவே இந்திய நாட்டில் குடிநீர் விற்பனை செய்வதை முற்றிலும் தடுக்க இந்த முயற்சி எடுக்கப்படும். குடிநீரை யாரும் விலைக்கு விற்பது தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்படும். இதுபோல் பல திட்டங்களை ஏற்படுத்தி இந்த இந்திய நாட்டை வல்லரசாக்குவதே எனது கடமையாக முன்மொழிகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாரத பிரதமர். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 minutes யூடியூப் தமிழ் சேனல். இது ஒரு கற்பனை. மோடி பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார் என்ற ஒரு சிறிய கற்பனை. இதை நீங்கள் ஒரு கற்பனையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீடியாக்களும் மற்றவர்களும் அனைவரும் இதை ஒரு கற்பனை சித்தாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.